விசிகாவிலிருந்து வெளிவருவர்களை திமுகவில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. சரி, அப்போ விசிகாவிலிருந்து வெளிவந்த ஒருத்தரை தாவேகால சேர்த்து இன்னைக்கு அவர் மிகப்பெரிய ஒரு பொசிஷனையும் கொடுத்து மந்திரியாக்கி வச்சிருக்காங்களே. பாஜகவின் பி டீம் சொல்லிட்டு அவங்களோடையே போய் கூட ஒட்டி கொண்ட கம்யூனிஸ்டுகள் வந்து அண்ணாமலை அவர்களை பற்றி பி டீம்னு சொல்றதுக்கு விஜய், உதயநிதி, அண்ணாமலை இது மாதிரி ஒரு செட்டில் ஆகுமா அந்த தேர்தல் என்பது? எல்லாம் கரெக்டு. இதில் உதயநிதியும் சேர்க்குறாங்க. இந்த சூழ்நிலை திமுகவோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னமே என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அடுத்தது பிஜேபியும் திமுக கூட்டணி வந்துடும் சார், பெரிய விஷயம் கிடையாது. அப்போ டெஃபினட்டாக தாவேகா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து உள்கை, அதனால தான் வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு தெரிந்து இப்போ வெளியே போகிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் பாஜகவையோ இல்லை மோடியோ இல்லை தாமரையோ எதிர்த்து வெளியே போல, இவங்க 4 பேரை. பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை ஆலோசனை இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே சிறப்பு விருந்தினராக டெய்லி பஞ்ச் அருண் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ அண்ணாமலை விலகியிருக்கிறார், புது இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. பல்வேறு தரப்பினர், குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக, இடதுசாரி எல்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னா, அவர் வந்து பிஜேபியோட பி டீம் சார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி இந்த நிகழ்வை பார்க்குறீங்க சார்? அதாவது சரி, பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் கம்யூனிஸ்ட் சொல்கிறது தான் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தாவேகா பாஜகவின் பி டீம்னு சொல்லிட்டு அவங்களோடையே போய் கூட ஒட்டி கொண்ட கம்யூனிஸ்டுகள் வந்து அண்ணாமலை அவர்களை பற்றி பி டீம்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான யோகியதையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆர்எஸ்எஸ் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் நாத்தாக்கா அண்டு தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களோடையே கூட மந்திரி சபையில் பதவியேற்று இருக்கின்ற விசிகா இதை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு யோகியதை இருக்குதா எனக்கு தெரியல. பட் அவர் இதை பற்றி சொன்னாரான்னு எனக்கு தெரியல. நிஜமாகவே வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு இருந்தால் அப்போ அண்ணாமலை வந்து இங்கே ஒரு பெரிய ஆதரவுடன் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்றது தான் பாஜகவுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் இன்னைக்கு திமுக கூட அண்ணாமலை அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கல, தாவேகா ஒன்றுமே வாயை திறக்கலை. ஆனால் பாஜகவில் இருக்கவங்க, பாஜகவுடைய அஃபிலியேட்ஸ், ஆதரவாளர்கள், ஒப்பீனியன் மேக்கர்ஸ், இவங்க இன்னைக்கு அண்ணாமலை வந்து துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறத தாண்டி ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள், அவர் அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார், கொள்கைக்கு அதுவா இல்லை, இது பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இதை பி டீம் நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? நிஜமாகவே பி டீமாக இருந்தால் அப்போ அண்ணாமலை ஜெயிச்சு ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது தான் அவங்க நோக்கமாக இருக்க முடியும். இன்றைக்கு வந்து தாவேகா அவங்க என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னா, ஊழலற்ற ஆட்சி, அந்த குடும்ப ஆட்சியை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஊழல் இல்லை, அதுக்கு சில நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு வராங்க, அது நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இவரும் வந்து அந்த ஊழலற்ற ஆட்சி அப்படின்றது தான் அவருடைய நோக்கமாக இருக்கின்றது, டிரான்ஸ்பேரண்டாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ இவர் மேலேயே ஊழல் குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த பி டீம்ன்றதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதான் என்ன சொன்னாங்கன்னா, அந்த 3 நாள் அவர் அங்கே காத்திருந்து அந்த ரிசிக்னேஷன் லெட்டர் தரது காத்திருந்தது காரணம் என்னென்னா, அமித்ஷா வந்து நீ ரிசைன் பண்ணிட்டு போ, அதை பற்றி பிரச்சனை இல்லை, உன் மேலே பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, இதையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அப்புறம் கிளம்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட செய்திகள் வந்தது. சரி, எப்படி 3 நாளில் குற்றச்சாட்டெல்லாம் முடிச்சிட முடியுமா? அண்ட் செகண்ட்லி, நிஜமாகவே நான் ஊழல் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது நான் ஒரு கட்சியில் போய் சேர்ந்திருப்பேன். அப்போ அந்த கட்சி தான் எனக்கு பாதுகாப்பு. இதுதானே இன்னைக்கு அரசியல் நிலவரம். எந்த மடையனாவது ஊழல் பண்ணிட்டு கட்சியை விட்டு வெளில வருவானா? ஒரு மடையனே வரமாட்டான் அப்படின்னும் போது அண்ணாமலை அவர்கள் ஊழல் பண்ணிட்டு கட்சியை விட்டு வெளில வந்தாரு அப்படின்னு சொன்னா அதை நம்புறவன் தான் மடையன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்பர் 1. நம்பர் 2, ஊழல் பண்றதுக்கு இன்னைக்கு அரசியல் கட்சிகள் ஒரு பாதுகாப்பாக இருக்கின்றது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அதனால தான் வந்து அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுப்பது, இல்லை கட்சியில் போய் சேர்ந்துக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தும் இங்கே இருக்கின்றது. அப்போ ஒரு கட்சியில் இருந்துட்டு நான் பாட்டுக்கு ஊழல் பண்ணிட்டு போவேனா, இல்லை அதை விட்டு வீரம் பேசிக்கின்னு வெளில வந்து சிக்கலில் மாட்டிப்பேனா? ஒரு சாதாரண அறிவுள்ள இருக்கவங்க கூட இது மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அப்போ 3 நாளில் நீ முடிச்சுட்டு போ அப்படின்னா, சரிங்க இப்போ அவர் தான் வெளில வந்துட்டார்ல, குற்றச்சாட்டு சொல்லாதீங்க, நடவடிக்கை எடுங்க. இன்றைக்கு அண்ணாமலை எதிர்க்க பேசுறவங்களாம் என்ன சொல்றாங்க, இது பாருங்க, அவர் வந்து பாஜகவில் இருந்தார், தலைவராக இருந்தார், முன்னாள் தலைவராக இருந்தார், அப்பெல்லாம் இதை பற்றி பேசினா அது கட்சிக்கு டேமேஜ் ஆகும், அதனால நாங்கள் பேசலை, இப்போ பேசுகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ அண்ணாமலையை டேமேஜ் பண்ணுறதா நினச்சிக்காதீங்க, பாஜகவை டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது திருடன் முள்ள மாதிரி முடிச்ச வைக்கி அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஊழல் பேர் வழிகள்லாம் பாஜகவில் இருந்தால் நாங்கள் வாயை திறக்க மாட்டோம், பாஜக விட்டு வெளில வந்தால் நாங்கள் அதை பற்றிலாம் பேசுவோம் அப்படின்னா, ஊழலை பற்றி பேசுறதுக்கோ நேர்மையை பற்றி பேசுறதுக்கோ உங்களுக்கெல்லாம் ஏதாவது யோகியதை இருக்குதா ஜேகே? தப்புன்னா எங்கே இருந்தாலும் தப்புன்னு சொல்லணும்.
என் கட்சியில் இருக்கான், இல்லை நான் சப்போர்ட் பண்ணுற கட்சியில் இருக்கான், அதனால் நான் வாய மூடிட்டு போவேன் அப்படின்னா, அப்போ உங்ககிட்ட நேர்மையும் இல்லை, நியூட்ரலிட்டியும் கிடையாது, உண்மையும் இல்லை. சார் இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா அவர் விலகின அடுத்த நாள் வந்து நயினா நாகேந்திரன் வந்து யாரும் வெளியே போகாதீங்க இங்கேயே இருங்க அப்படின்னாரு. இவங்க தமிழிசை முன்னாள் ஆளுநர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் சுயநலவாதிகள், போகிறவங்க போட்டுங்க அப்படின்றாங்க. இன்றைக்கி வானதி இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க, போகிறவங்க போட்டும், நாங்கள் வந்து எந்த விமர்சனம் வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு 4 பேர் மீது, அது எல்முருகன் உட்பட இவங்க 4 பேர் மீது தான் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. எனக்கு தெரிந்து இப்போ வெளியே போகிறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் பாஜகவையோ இல்லை மோடியோ இல்லை தாமரையோ எதிர்த்து வெளியே போகல. இவங்க 4 பேரை, அது முக்கியமாக தமிழிசை சவுந்தரராஜனை தான் பல பேரும் விமர்சித்து வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள். ஸோ இவங்க டோன்ட் கேர் லெவலில் இன்னும் இருக்காங்களே, எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஒரு குட்டி கதை, குட்டி ஸ்டோரி சொன்னால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பஞ்சாயத்தில் வந்து கோழியை திருட்டாங்கோ அப்படின்னோடனே யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணாரா, தபாரு கோழியை திருடி தின்னதாம ரெக்கையை கொண்டையில் சொருகின்னுக்கிறா பாரு அப்படின்னோடனே யாரோ ஒரு பொம்பளை கொண்டையை தொட்டு பார்த்தாங்களாம், ரெக்கை இல்லை, பட் அவங்க தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அந்த மாதிரி ஒருவேளை குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கின்றதோ சுயநலவாதிகள் பொதுநலவாதிகள் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. எது சுயநலம்? அண்ணாமலை வந்து அவருக்கு பதவி வேணும்னு கேட்டாரா, இல்லை வந்து நான் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு, எல்முருகன் அவர்கள் அப்படி தானே போனார், அந்த மாதிரி என்னையும் ராஜ்யசபா எம்பி ஆகி அப்படி ஒரு பேச்சு வந்தப்போ என்ன சொன்னார், நான் தமிழகத்தில் தான் இருப்பேன், இதுதான் என்னுடைய களம், பாஜகவை ஆட்சியில் கொண்டு வந்து அமர்க்க வைக்க வேண்டும், நான் வந்து மத்திய இதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமாக அவர் சொல்லிட்டார். இந்த தேர்தலில் கூட நான் வந்து போட்டியிட விரும்பவில்லை என்றதை 2 தடவை கடிதம் மூலமாக நான் மேலிடத்துக்கு தெரிவித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். கூடவே இன்னொன்று சொல்லியிருந்தார், டிசம்பர் மாதமே நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன், ஆனால் மே மாதம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு போங்கன்னு சொன்னாங்க, அதனால் நான் இருந்தேன்னு சொன்னார். இருந்ததோடு மட்டும் இல்லாமல் தமிழக பாஜக தலைவராக இருக்கின்ற நயினா நாகேந்திரன் அவர்களை கூட மற்ற கட்சியில், கூட்டணி கட்சியில் அதிமுகவில் இருக்கவங்கெல்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு கூப்பிடல, அண்ணாமலை அவர்களை தான் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டாங்க, அவருக்கு தான் ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ணாங்க. உண்மையிலேயே ஊழல் கட்சி அப்படின்னு நான் கேட்குறேன். இன்னைக்கு இருக்கின்ற சில பேருக்கு கீழ்மட்டத்தில் இருக்கவங்க, இந்த சோ கால்டு ஒப்பீனியன் மேக்கர்ஸ், இவங்களுக்கெல்லாம் தெரிகிற விஷயம் மேலிட பாஜகவுக்கு தெரியலையா? அந்த அளவுக்கு இக்னோரண்டாக இருந்திருக்காங்களா அவங்க? ஸோ அண்ணாமலை மீது நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கும்போது நீங்கள் பாஜக மேலிடத்தை தான் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவரே இல்லை. அடுத்தது சுயநலம் அப்படின்னா, இன்னைக்கு அண்ணாமலை பின்னாடி போகிறவங்கெல்லாம் வந்து யாரும் சீட்டு கேட்டு போல, யார் யாரெல்லாம் சீட்டு எதிர்பார்த்தாங்களோ அவங்கள சீட்டை பறித்து கொண்டு கவால்னு மேலேந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து இறங்கினாங்க பாருங்க, அவங்கெல்லாம் கூட இன்னைக்கு கட்சியில் இருக்காங்க. அப்ப வெளில போனவங்க பதவி எதிர்பாராதவர்கள். பாஜக இங்க ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும், இந்த ஐடியாலஜிக்கு இங்க ஒரு சான்ஸ் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சவங்க தான் இன்னைக்கு அவர் பின்னாடி போயிருக்காங்க. கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இப்படி அமித்ஷா அவர்கள் பேசினதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் எம்பி, அதுக்கப்புறம் எம்எல்ஏ, இப்போ அடுத்தது வருகின்ற பஞ்சாயத்து தேர்தலில் யார் சீட்டை கேட்க போறாங்கன்னு தெரியல. இது சுயநலமா, இல்லை எனக்கு சீட்டு வேணாம், எம்பி பதவி வேணாம், மந்திரி பதவி வேணாம், நான் தமிழகத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னது சுயநலமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்காங்க. சார் இன்னொரு விஷயம், இப்போது அடுத்த தேர்தல் பாராளுமன்றம், எப்படியும் வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட மாட்டான்னு நினைக்கிறேன், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கும். இப்போ பாராளுமன்ற தேர்தலில் பாஜக எப்படியும் போட்டியிடும். அப்போ இவர் என்ன பண்ணுவார்? இவர் வந்து மோடியோட அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு இவர் இப்போ போட்டியிடுவாரா, இல்லை வந்து அண்ணாமலை மட்டும் தன்னோட தனி வழியில் போவாரா? அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை 29 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மோடி அவர்கள் படத்தை உபயோகிக்க மாட்டார். அது சரியும் கிடையாது. ஏன்னா அவர் வேற கட்சியை சார்ந்தவர்னும் போது அவரை போடுறது சரியில்லை, அதனால் அவர் அதை செய்ய மாட்டார். பட் இங்கே ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும். இதனால் வரைக்கும் தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. 29 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை கட்சி ஆரம்பித்து விட்டார் அப்படின்னா தாவேகா வெர்சஸ் அண்ணாமலை கட்சி அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுக என்ன ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து போகிறவங்க போட்டோம் அப்படின்னா ரைட்டு, எத்தனை பேர் இருக்காங்க, இந்த 4 பேர், அதனால் நாங்கள் இங்கே தான் இருப்போம், என்றைக்கும் ஓட்டிகிட்டே இருப்போம், அவ்வளோதான் அப்படின்னு. ஸோ அந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸ், இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி பாஜகவுக்கு. ஏன்னா தேர்தல் முடிவு வந்த அன்னைக்கு நான் பேசினது. இப்போ ஃபீல்டு கிளியர். திமுக அதிமுக பற்றி தான் பேசிட்டு இருக்கீங்க. திமுக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, வாக்கு வங்கியும் போயிடுச்சு, கூட்டணி கட்சியும் போயிடுச்சு. அப்போ அவங்க தனிமரமாக நிற்கின்றார்கள். அதே மாதிரி அதிமுக மரமே இல்லை, வெட்டி எடுத்துட்டு போட்டாங்க. ஆமாம். அப்போ இந்த இடத்த பாஜக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஆப்போசிஷன் ஸ்பேஸை முதல்ல இங்கே வந்து பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படின்னா அதற்கான முயற்சி எதுவும் தமிழக பாஜகவில் பண்ணுறதா தெரியல, என்ன பண்ணணும்னு கூட தெரியல அவங்களுக்கு. ஏன்னா எதிர்காலத்தில் எப்படி கட்சி போகும்,
யாரோட கூட்டணி இருக்கும்? அது அதிமுகவுடனே தொடருமா? அதிமுகவுடன் தொடரும்னா அங்க கூட்டணியில யாராவது இருக்கணும், ரைட்? இல்ல திமுகவோட போறாங்க அப்படின்னு கூட சில பேர் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க, சோ கால்டு பாஜக அஃபிலியேட்ஸ். அப்போ என்ன மாதிரி முட்டு கொடுப்பீங்க நீங்க? இல்ல தாவேகாவுடனே ஒரு கூட்டணி போயிடுமா? அதுவும் இவங்களால சொல்ல முடியாது. சோ எந்த பக்கம் போறோம்னே தெரியல. அட்லீஸ்ட் எதிர்க்கட்சி ஸ்பேஸ் காலியா இருக்கு, அதையாவது ஆக்குப்பை பண்ணுங்க. ஆளுங்கட்சியா தான் வரணும்ன்றது உங்களுக்கு முடிவு இல்லை. அவங்க கட்சியில் இருக்க ஒருத்தர் சொல்லி இன்னும் குறைந்தபட்சம் 10 வருடங்களுக்கு விஜய் அவர்களுடைய செல்வாக்கை இது பண்ண முடியாது. சரிப்பா, 10 வருஷத்துக்கு எல்லாரும் வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு போயிருங்க காரியகர்த்தாவா. தமிழ்நாட்டில் எதுக்கு உட்காந்து இருக்கிறீங்க? இப்போ கடந்த ஆட்சி காலத்துல திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆமா, எல்லா இதுவும் வந்து திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த காலகட்டத்திலையும் தாவேகா கட்சி ஆரம்பிச்சு வந்தாங்கல்ல, என்னப்பா அவங்க தான்ப்பா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க, அதனால அப்படி அவங்க யோசிக்கலையே. ஆமா. அப்போ நீங்க ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா உங்களுடைய செயல்பாடு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த செயல்பாடு எப்படி இருக்கணும்னா மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும். என்ன மக்கள் பிரச்சனைக்கு நீங்க குரல் கொடுத்தீங்க? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு குரல் கொடுத்தீங்களா? இல்ல மின்சார தட்டுப்பாட்டு குரல் கொடுத்தீங்களா? நாங்க ட்வீட் போட்டாலும் சொல்லாதீங்க, அண்ணாமலை மாதிரி தான் சொல்லிருந்தீங்க சோசியல் மீடியாலே கும்பு சுத்தி நிற்கிறாரு அப்படின்னு. நீங்களும் அதை பண்ணாதீங்க. சரி, திருப்பரங்குன்றம் மேட்டருக்கு மட்டும் குரல் கொடுத்துருக்காங்க. ஆமா, இயக்கம் இந்து இயக்கம் எல்லாமே பண்ணாங்க. அப்ப மற்ற விஷயத்துல ஏன் குரல் கொடுக்கல? அப்போ இது வந்து ஒரு இந்து மதவாத கட்சி அப்படின்னு திமுக குறை சொல்றாங்கன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரில நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மற்ற விஷயம் இதுக்கு மட்டும் கத்துதா பல்லி, இப்படிதானே கேட்பாங்க. சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டெல்லி அரசியலுக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். இந்திய கூட்டணி, இந்திய கூட்டணியில் வந்து புள்ளி கூட்டணி. சார் புள்ளி கூட்டணி புள்ளி கூட்டணி எனக்கு நீங்கள் அதை விளக்கிட்டாங்கன்னா புரிஞ்சிடும். வண்டலூர் ஜூ போயிருக்கீங்களா? ஆமாம். அங்க மான், கலைமான் அப்படி இருக்கும். புள்ளி மான்னு ஒரு என்க்ளோஷர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுவும் மான் தானே, அப்புறம் ஏன் அதை புள்ளின்றீங்க, புள்ளி மான்றீங்க? ஏன்னா அது உடம்புல புள்ளி இருக்கு. இது வரைக்கும் யூபிஏ, என்டிஏ, இங்க தமிழ்நாட்டில் செக்யுலர் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ், எஸ்பிஏ, எதிரியுமே புள்ளி கிடையாது. இவங்க மட்டும் ஐ புள்ளி, என் புள்ளி, டி புள்ளி, ஐ புள்ளின்னு வச்சுக்கிறாங்களா? அதனால அதெல்லாம் மான், இது புள்ளி மான்ற மாதிரி. அது வெறும் கூட்டணி, இது புள்ளி கூட்டணி. கரெக்டா? ஓகே. இப்போ அதில் வந்து நேற்று நடந்த கூட்டத்தில் திமுக புறக்கணித்து விட்டது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி முரசொலியில் வச்சு கிழின்னு இஷ்டாங்க, ராகுல் காந்தியை வச்சு கிழிச்சிட்டாங்க. ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு வந்து அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது, நாங்கள் தான் உங்களை, ஸ்டாலின் அவர்கள் தானே உங்களை பிரதமர் வேட்பாளர்லாம் சொன்னார், யாரெல்லாம் தயங்கிய போது அவெல்லாம் வச்சு எப்போவும் முரசொலி ஒருத்தர் மேலே வஞ்சம் வச்சிருச்சுன்னா அதில் நீங்கள் வந்து பல்வேறு போட்டு கிழின்னு கிழிச்சுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து நேற்று பங்கேற்கவில்லை. கனிமொழி பல்வேறு தரப்பினர்கிட்ட போயிட்டு கலந்துக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க பேச்சை கேட்காம எல்லாமே நேற்று கலந்துக்கிட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை தவிர. ஸோ இப்போது திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? திமுக தனித்து விடப்பட்டிருக்கின்றது நாம் பார்க்கல, தேமுதிக மட்டும் கூட இருக்கு, அவ்வளோதான். இல்லை அப்பவும் நான் ஒத்துக்க மாட்டேன். திமுக தனித்து விடப்படவில்லை. அந்த புள்ளி கூட்டணி அப்படின்றது கரைந்து விட்டு இப்போ அது டுட்டோரியல் காலேஜ் ஆகிவிட்டது. டுட்டோரியல் காலேஜில் யார் போய் சேருவாங்க? 35 மார்க் கூட எடுக்க முடியாமல் ஃபெயிலாக போகிறவங்களா தான் டுட்டோரியல் காலேஜில் போய் சேருவாங்க, இல்லையா? இதை வந்து ஒரு அரசியல் கட்சிகளுடைய கூட்டணி அப்படின்னே சொல்ல முடியாது. அது ஏன்றதை நான் சொல்கிறேன். அதில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்க ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாருங்க. அதில் கடைசியாக ஒரு பெயர் இருந்தது. இப்போ மதிமுக சார்பில் அண்ணன் வைகோ அவர்கள் கலந்து கொண்டார். கடைசி பேர் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது, கபில் சிபல். அவர் என்ன கட்சி அப்படின்னா இண்டிபெண்டன்ட் அப்படின்னு. கூட்டணி அப்படின்றது அரசியல் கட்சிகள். ஒரு இண்டிபெண்டன்ட் எப்படி கூட்டணியில் வந்து சேர முடியும்? கட்சி இருந்தால் தானே அது கட்சிகளின் கூட்டணி. அப்போது கட்சியே இல்லாத ஒருத்தர் நீங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கிறீங்கன்னா அப்போ அது கூட்டணி கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன் அது டுட்டோரியல் காலேஜ். அதை தமிழில் அழகாக தோற்றோரியல் கல்லூரின்னு சொல்லுவாங்க. தோத்து போனவங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கினாங்க. அங்கே வந்து இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ஏன் நீங்கள் சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு அது பதில் சொல்லுங்க. சரி, மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த 26 வெஸ்ட் பெங்கால் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட சேர்த்துக்கினாங்களா? துரத்தி அடித்தாங்க. 24 பாராளுமன்ற தேர்தலே கிட்ட சேர்த்துக்கல. தூரக்க போய் உட்காரு, இந்த பக்கமே வராது, இந்த புள்ளி கூட்டணிலாம் இங்கே பேசக்கூடாது, வெளில பேசிக்கோ அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு சுத்தமாக தோத்து போயிட்டு இங்கே மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாதிரி அவங்களே தோத்து போயிட்டு 80 எம்எல்ஏ கட்சி கூட்டம் அப்படின்னா 20 பேர் தான் வராங்க. எம்பிக்களில் வந்து முக்காவாசி பேர் இந்த பக்கம் யாருமே நம்மளை கிட்ட சேர்க்கலை, ஒதுக்கி விட்டார்கள். ஒரு பக்கம் அவங்களுடைய வாக்கு வங்கி ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேல் திரிணாமுல் காங்கிரஸ் நம்ப முடியாது, நாங்கள் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் பக்கம் போகிறோம் அப்படின்ட்டு.
எம்பிக்களும் கைவிட்டு விட்டார்கள். இப்போ ஒண்ணுமே இல்லை அப்படின்னும் போது கடைசியா வேற வழி இல்லாம அவங்க வந்திருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன் டுட்டோரியல் காலேஜ் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு கூட்டணி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க போயிட்டு கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கேட்குறாங்க, என்னங்க அங்க போயிட்டு இவர் சும்மா இல்லாம ராகுல் காந்தி ஏன் பினராயி விஜயன் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்களே கேட்டீங்க, நாங்க எடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் நீங்க பேசுறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் இப்போ என்ன பேசினாலும் அவங்க வந்து கூட்டணியை விட்டு வெளில வர மாட்டாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து அந்த கூட்டணி தர்மம்ன்றதும் தெரியாது, ஒட்டுமொத்தமாக தர்மம் நியாயம் நேர்மை அப்படின்றதும் தெரியாது. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்றது தான். அது நடக்க முடியாத ஒரு காரியம். நிஜமாகவே வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது படிக்கிற பசங்களாக இருந்தால் ஸ்கூலில் வாத்தியார் சொல்லி கொடுத்தா பாஸ் பண்ணிடலாம். அதுக்கும் முடியலன்றதுனால தான் டுட்டோரியலில் போய் சேர்றோம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பாகத்தான் இந்த சோகால்டு புள்ளி கூட்டணியை நான் பார்க்குறேன். இப்போ திமுக வந்து வெளியில் வந்து விட்டது அப்படின்னா, இந்த புள்ளி கூட்டணியில் வந்து திரிணாமுல் காங்கிரஸை முழுக்க அந்த கூட்டணியில் சேர்க்க முடியாது. ஏன்னா அவங்க துரத்தி விட்டாங்கன்னு தெரியும் அந்த எலெக்ஷன் போது. காங்கிரஸை முழுக்க முழுக்க ஒரு பெரிய அளவில் ஆதரித்து வந்த கட்சி திமுக. இவங்க சொன்ன மாதிரி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக முதல்லயே டிக்ளேர் பண்ணது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் இவங்களே கபால்னு அடுத்த நாளே அந்த பக்கம் ஓடி போயிட்டு பாஜக வருவதை தடுக்க வேண்டும் அப்படின்னா அதுக்காக வந்து யாரையெல்லாம் நீங்கள் பலி கொடுப்பீங்க? இப்போ இந்த கூட்டணி சேர்ந்துருக்குது, இந்த என்ன லட்சணத்தில் நீங்கள் பாஜகவை தடுத்து நிறுத்த போறீங்க? அப்போது இது வந்து திமுகவுடைய நிலை வேற, இங்கே வாக்கு வங்கியை இழந்து விட்டது. பட் புள்ளி கூட்டணி அப்படின்றது ஒட்டுமொத்தமாக கிரெடிபிலிட்டியை இழந்து விட்டது. அதனால் தனித்து விடப்பட்டது அப்படின்னு சொல்கிறத விட தூளாக்கப்பட்டது புள்ளி கூட்டணி. அதுதான் சரியான வார்த்தையாக இருக்க முடியும். சார், இப்போது பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்கு திமுக. நம்ம சொன்ன மாதிரி தனித்து விடப்பட்டிருக்குது. தமிழகத்தில் அதிமுக இன்னும் பிஜேபி கூட்டணி இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. இந்த சூழ்நிலை திமுகவோட அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ என்னமே என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அடுத்தது பிஜேபியும் திமுக கூட்டணி வந்துடும் சார், அது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா டீலிமிட்டேஷன் பிரச்சனை வரப்போகுது, இன்னொரு அடுத்த மாதம் எடுக்க போகிறாங்க. அப்போ வந்து அப்படி பேசி ஈஸியாக அதை ஓட்டு போட்டுருவாங்க சார் திமுக. அப்படியே வந்து திமுகவும் பாஜகவும் கூட்டணி உருவாகிடும் வருகின்ற தேர்தலில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாத்தியமா? அப்படி சில பேர் ஒரு நெரேட்டிவை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இது பாருங்க இதெல்லாம் வந்து பெரிய பிளான், தேச நலனுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு உருட்டிட்டு இருக்காங்க. கம்பேரிங் திஸ் வித் அலையன்ஸ் வித் பிடிபி. அங்கே அந்த ஒரு மாதிரி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு 2 வருஷ காலம் இது பண்ணதுனால தான் அந்த சட்ட சிக்கல்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சஸ்பெண்டட் அனிமேஷனில் வச்சு ஆர்டிகல் 370 நீக்க முடிந்தது அப்படின்னு. நான் ஒன்று கேட்குறேன், டீலிமிட்டேஷனை கடுமையாக எதிர்த்தவர்கள் திமுக, தாவேகாவும் அது மாதிரி தான். இப்போது இது டீலிமிட்டேஷன் மட்டும் சொல்ல, யூனிஃபார்ம் சிவில் கோட் அதையும் சேர்த்து சொல்கிறாங்க. இதுக்கு 2/3 வேணும். அந்த பக்கம் திரிணாமுல்லேருந்து வருது, இந்த பக்கம் திமுகலேருந்து வருது, அதுக்கப்புறம் ஒரு சில கட்சிகள் இதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போதைக்கு திமுகவிடம் இருக்கின்ற ஒரே பலம் அந்த எம்பிக்கள். மாநிலத்தில் செல்வாக்கை முழுவதுமாக இழந்து விட்டது. அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 22 தான் இருக்காங்க, மீதியெல்லாம் காங்கிரஸ் கூட்டணி இருக்குல்ல. அந்த 22ன்றது பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கணிசமான நம்பர். பட் டீலிமிட்டேஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா இங்கே சீட்டு வந்து இவங்க எதிர்பார்க்குற மாதிரி அதிகரிக்காது. அவங்க 50% அப்படின்னு சொன்னாலுமே அதை தான் இவங்க வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போது அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது எப்படி இருந்தாலும் டீலிமிட்டேஷன் வந்து தான் ஆகும். அதுதான் அரசியல் சட்டம் சொல்லுவது. ஒருவேளை குறைந்தாலோ இல்லை இவங்க மறுபடியும் ரைட்டு நாங்கள் 50% கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலுமோ, அப்போ இவங்க வைத்த குற்றச்சாட்டு மாதிரி வடக்கில் மட்டுமே ஜெயிச்சா போதும், இங்கே தேவையில்லைன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அப்போ திமுகவுடைய செல்வாக்குன்றது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். மாநிலத்திலையும் செல்வாக்கு இழந்து போயாச்சு, மத்தியிலையும் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு இவங்களே சொந்த காசில் சூனியம் வச்சுப்பாங்களா? அடுத்தது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு. இன்ஃபேக்ட் இந்த 2 விஷயத்துலையுமே அவங்க சொல்லிட்டு வந்தது, ஒன்று வந்து தமிழர் நலம் மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்கிறது, இன்னொன்று வந்து மைனாரிட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த 2 விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஒன்று ஆதரவாக ஓட்டு போட்டாலோ இல்லை நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு வெளில வந்தாலோ, அப்போ டெஃபினட்டாக தாவேகா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து உள்கையே அதனால தான் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இவர்கள் மைனாரிட்டிகளுக்கு எதிரானவர்கள், தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற ஒரு வாதத்தை கட்டாயமாக முன்னெடுப்பார்கள். ஸோ இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் செல்வாக்கும் போயிட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும் திமுக. அதனால் இந்த 2 விஷயத்திலையும் திமுக ஆதரவை எதிர்பார்க்க முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து. மேபி நீங்கள் வந்து திமுகவோட கூட்டணி இல்லை அண்ணாமலையை குறை சொல்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிங்கன்னா நீங்கள் செட் பண்ணிட்டு போங்க. பட் இந்த மாதிரி ஒரு முடிவை திமுக எடுத்ததுன்னு சொன்னால் சுத்தமாக இழுத்து முடிட்டு போட வேண்டியது தான் கிடையாது. அதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் அவங்கெல்லாம் ஆதரவு தருவார்கள் அப்படின்னு நான் நம்பலை சார். கண்டிப்பாக சார். இப்போது அடுத்தது, இப்போது தமிழகத்தில் அரசியல் வந்து இப்போது திமுக ஒன்றும் இல்லை, அதிமுகவும் ஒன்றும் பெரிய அளவு இல்லை, அதுவும் போயிடுச்சு. பாஜகவும் வந்து அண்ணாமலை பிரித்து வெளியே வந்து விட்டார்.
இப்போ தாவேக்கா ஆட்சி அமைக்கிறது அதுலேயும் ஒன்றும் அவங்களுக்கு சரியான ஒரு பார்வை இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்து 2031 அந்த இப்போ பார்லிமெண்ட் கூட 2031 விஜய், உதயநிதி, அண்ணாமலை இது மாதிரி ஒரு செட்டில் ஆகுமா அந்த தேர்தல் என்பது? எல்லாம் கரெக்டு. இதில் உதயநிதியும் சேர்க்குறாங்க, இன்னும் சில பேர் அண்ணன் சீமான் அவர்களையும் சேர்த்துட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஈக்குவேஷன்லேருந்து சீமான் அவர்கள் அண்ட் உதயநிதி அவர்கள் 2 பேரையும் வெளில எடுத்தது தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக வந்து பலமிழந்து போய் நிற்கின்ற ஒரு கட்சி. இன்னைக்கு அதிமுக கட்சியே இல்லாமல் போய்கிட்டு இருக்க ஒரு கட்சி. அவங்களுடைய அந்த வாக்கு வங்கி ப்ளஸ் அந்த கூட்டணி கட்சிகள் ரெண்டும் அங்கே போயிட்டாங்க. அவங்க வந்து 2031 இந்த பக்கம் வந்தால் மட்டும்தான், கூட்டணி கட்சி மட்டும் வந்து பிரயோஜனம் கிடையாது, வாக்கு வங்கி வர வேண்டும். அவங்க பெருசாக எதிர்பார்க்கறது மைனாரிட்டி வாக்கு வங்கி, அது இந்த பக்கம் இல்லை, ஒட்டுக்கா அந்த பக்கம் போயிடுச்சு. அப்படின்னும் போது இந்த 5 வருட காலத்தில் தாவேகா ஏதாவது மிகப்பெரிய தவறை செய்து அதனால் மக்கள் எதிர்ப்பு ரொம்ப கடுமையாக ஆட்சிக்கு எதிராக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் அப்போ வந்து ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் இருக்குது. பட் அதுக்குள்ள அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை வளர்த்து வருகின்றார் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த மாற்றம் வேணும். இந்த மாற்றம் ஏமாற்றமாக இருந்து விட்டது, நிஜமான மாற்றம் கிடையாது அப்படின்னும் போது அகைன் அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸுடைய சாய்ஸ் அப்படின்றது அண்ணாமலை அவர்களாக இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன் இது ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்க போகின்றது அப்படின்னு. அது கூட இவர்கள் தப்பு செய்தார்கள்னா. ஆனால் அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் தாவேகா ரொம்ப அழகாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அதிமுகவை அப்படியே முழுங்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் திமுக மீது மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதோ இல்லையோ, இடி நடவடிக்கை எடுக்குதோ இல்லையோ, இங்கே டிவிஏசிலேருந்து என்ன மாதிரி சுகுரா நடவடிக்கை இருக்க போகுது அப்படின்றத பாருங்க. ஏன்னா டிவிஏசிக்கு வந்து கமிஷனராக இருந்த அருண் அவர்கள் அவங்க கொண்டு போய் போட்டிருக்காங்க. அது சில பேர் என்னங்க அவர் மேலே கோர்ட்டெல்லாம் கூட சொன்னாங்க, இது மாதிரி போய் போட்டிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுவும் அவங்க ரொம்ப அழகாக காய் நகர்த்திருக்காங்க. திருடங்கையிலே சாவி கொடுத்த மாதிரிட்டாங்க. ஏன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க, அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் அப்படின்னா அப்போ அவங்கள பற்றின விஷயங்களெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை விட ஒரு பொருத்தமான ஆள் வேற யார் இருக்க முடியும்னு சொல்லுங்க. இது கொஞ்சம் நிதானமாக அவங்க உடனே வந்து போஸ்டிங் போட்ட உடனே நடவடிக்கை எடுத்துட்டு வரலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை தாவேகாவுடைய நோக்கம் இதுவாக இருந்தால் அந்த எஃப்ஐஆரில் இன்னும் கூடுதலாக கேஎன்ஆர் அவர்களுக்கு எதிரான எஃப்ஐஆர் இன்னும் சில பேரை வேலை சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் கோர்ட்லேயே கேட்டிருக்காங்களாம், எதுவும் ப்ரெசிபிரேட் ஆக்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னு அவர் அந்த அட்வொகேட் ஜெனரலாக அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னும் போது இல்லை அது அவர் கொடுத்த வாக்குறுதின்னு சொல்லிட்டு தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. பட் கோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஜூன் 23 வரைக்கும் அதை நிறுத்தி வச்சுருக்காங்க, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ தாவேகா எந்தாவது நம்ம தப்பு பண்ணி திமுக முளைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வேரோடும் வேரடி மண்ணோடும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவர்களுக்கு எதிரான கேஸ் எல்லாம் போட்டு தாக்குன்னு தாக்கினோன்னு சொன்னால் ஊழல் நடக்குதுன்னு இவங்க குற்றச்சாட்டு வச்சா கூட அந்த லோக்கஸ் ஸ்டாண்டி இருக்காது. ரொம்ப யோக்கியமா உங்கள் ஆளுங்கெல்லாம் ஊழல் கேஸில் ஃபேஸ் பண்ணின்னுக்கிறாங்க, நீங்கள் அவங்க மேலே ஈயத்தை பார்த்து இடித்து தான் பித்தலையான்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் உதயநிதி அவர்களை அந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துருங்கோ அப்படின்னு. இது ரெண்டுமே பேஸ்ட் ஆன் த அசம்ஷன் தாவேகா தப்பு பண்ணுறது ப்ளஸ் திமுக மீது நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனில் அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பித்து வரும்போது அப்போ அது வந்து டஃப்பான ஃபைட்டாக இருக்கும். அதனால தான் நான் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை இப்படி தான் போகுன்றதுக்கு காரணம். சரி, இப்போது கடைசி கேள்வி, திருமாவளவனோட செயல்பாடு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் நான். ஏன்னா இப்போது பலரும் வந்து பனையூர் பாப்புன்னு அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே வந்து இப்போது ஒரு ரகசிய கட்டளை சொல்லியிருக்காராம், இவங்க எங்கிட்ட நிறைய பேர் வராங்க, திமுகவில் சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது பனையூர் பாபு சொன்னவங்க என்னென்னா, சார் அவர் நல்ல தலைவர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒவ்வொரு வாட்டி மாற்றி பேசுகிறாருன்னு. இப்போ சங்கத்தமிழும் அதே மாதிரி தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு. அவரும் ஒரு இது மாதிரி சொல்லியிருக்காரு, நான் அவர் பேச்சு கேட்டு இவங்களை 3 மாதம் பேசுகிறதா இல்லைன்னா சொல்லியிருக்காரு. ஸோ திருமாவளவன் செயல்பாடு இப்போ டெல்லியில் போய் சொல்லியிருக்காரு, நீங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக அதெல்லாம் அடிச்சதுக்கு காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்லாம் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஒரு பக்கம் கூட்டணியிலும் இருக்காரு, ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையும் நடத்துகிறாரு, ஒரு பக்கம் திமுகவும் விமர்சிக்கிறாரு, இன்னும் பக்கம் திமுகவும் ஆதரிக்கிறாரு. இப்படி ஒரு மாதிரி குழப்பமாக இருக்காரு சார். விசிகாவிலிருந்து வெளிவருவர்களை திமுகவில் சேர்த்து கொள்ளக்கூடாது. சரி, அப்போ விசிகாவிலிருந்து வெளிவந்த ஒருத்தரை தாவேகால சேர்த்து இன்னைக்கு அவர் மிகப்பெரிய ஒரு பொசிஷனையும் கொடுத்து மந்திரியாக்கி வச்சிருக்காங்களே, அவரை வெளில தள்ளுங்கன்னு சொல்வாரா? நான் அதுக்கு மேலே இன்னொன்று கேட்குறேன். திருமாவர்கள் சொன்னத விஷயத்தை தான் நான் கேட்குறேன். இந்த கரூர் சம்பவம் நடந்தது இல்லையா, இந்த சம்பவம் நடந்த பிறகு நான் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்களை தொடர்பு கொண்டு நான் பேசினேன். அதுக்கப்புறம் தேர்தல் வரைக்கும் நான் அவருடன் பேசவில்லைன்னு சொன்னார். இந்த சம்பவத்தில் எல்லாரும் வந்து பொறுப்பாக்கினது இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களை. கட்சி தலைவர்ன்ற முறையில் அவர்கிட்ட தான் பேசியிருக்கணும். ஏன் அவர்கிட்ட பேசாமல் ஆதவ அர்ஜுனா கிட்ட பேசிங்க? எந்த ஆதவ அர்ஜுனா உங்கள் கூட இருந்து உங்கள் கட்சியில் பெரிய மாநாடை எல்லாம் நடத்திவிட்டு
இப்போ கட்சியை விட்டு வெளில ஓடி போயிட்டு அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிறாரு. அதுவும் கட்சியை விலகிட்டு அங்கே போய் சேர்ந்த உடனே உங்களை சந்தித்து புத்தகம் பேர கொடுக்குறாரு. ஆமாம். அவர்கிட்ட கூப்பிட்டு பேசினீங்க அப்படின்னு சொன்னால் ஏன் விஜய் அவர்கள்கிட்ட பேசலை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது நம்பர் 1, அதை அப்படியே வச்சுக்காங்க. அடுத்தது, அவரிடம் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை, எல்லாம் சரிங்க. ஆனால் மந்திரி சபையில் சேர வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா அழைப்பு விடுத்தார்னு சொன்னார். ஏன் விஜய் அவர்கள் அழைப்பு விடுக்கலை? இவர் அழைப்பு விடுக்கிறாரோ என்ன சொல்லியிருக்கணும்? அதை பாருங்க, யார் யாரை மந்திரியா போடுறது அப்படிங்கிறது முதலமைச்சருடைய முடிவு. ஏன் அவர் பேச மாட்டாரா எங்க கூட? இல்லை என் நம்பர் தெரியாதா? தெரியலன்னா நீங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னாவது அவர் கேட்டிருக்கணும். அவர் கேட்டிருக்க மாட்டார். ஏன்னா கரூர் சம்பவத்துக்கே ஆதவ் அர்ஜுனா அவர்கள்கிட்ட தான் பேசினார், விஜய் அவர்கள்கிட்ட பேசலை. அப்போது இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அழைப்பு விடுத்த உடனே மந்திரி சபையில் போய் சேர்ந்துட்டாரு. அப்போது தன்னுடைய அந்த ஒரு இப்படி சொல்லாமல் நம்ம ஒரு பாஷையில் கெத்து அதை விட்டு கொடுத்துட்டா மாதிரி இல்லையா? எதுக்காக ஆதவ் அர்ஜுனா கூட்டம் உடனே போய் சேரணும்? சிஎம் கூப்பிட்டாங்க, ஐ எம் வெயிட்டிங் சொல்லியிருக்கணுமா வேணாமா? இதுதான் எந்த கூட்டணியிலையும் திருமாவர்கள் செய்து கொண்டிருப்பது. கூட்டணி தர்மம் அப்படின்னு அவர் வெளில சொல்லுவார். ஆனால் யாருக்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம், பாடுபடுறோம்னு சொல்கிறோமோ அவங்கள கூட்டணி தர்மம்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாசக வந்துடும், இப்படி சொல்லியே விட்டு கொடுத்துறது. அதனால தான் அவர் சொன்னார்ல, எங்கள் கட்சிக்காரங்களே வேலை செய்யலை அப்படின்னு. இதுதான் காரணம். நீங்கள் பாட்டு கூட்டணி தர்மம் பாஜக வந்துடும் சொல்லிட்டு நீங்கள் வந்து மக்களுக்காக குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க. அப்புறம் நாங்கள் எதுக்கு உங்கள் பின்னாடி இருக்கணும்னு சொல்லிட்டு சப்ஜாடா அந்த பக்கம் தாவேக்கா பக்கம் போயிட்டாங்க. இனிமேல் என்ன பண்ண முடியும்? அவர் இப்போவும் அங்கே அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. காங்கிரஸால தான் திரிணாமுல் காங்கிரஸ் போச்சு, இது போச்சு அப்படின்னா காங்கிரஸால மட்டும் போல. திரிணாமுல் காங்கிரஸ் போனதுக்கு முழுக்க காரணம் திரிணாமுல் காங்கிரஸ் தான். காங்கிரஸுடைய வாக்குகளை சேர்த்தாலும் அவங்க ஜெயிச்சிருக்க போகிறது கிடையாது. அவங்க தனக்கு தானே வந்து சூனியம் வைத்துக் கொண்டார்கள். சரி, காங்கிரஸ் தான் காரணம். அப்போ காங்கிரஸை வெளில தள்ளிடுங்க. காங்கிரஸால தானே வெஸ்ட் பெங்கால்ல பாஜக வந்தது. ஆமா, எந்த பாஜக வரக்கூடாதுன்றதுக்காக நீங்க இவ்வளவு தியாகம்லாம் பண்ணோம், இவ்வளவு பொறுத்து கொண்டோம் அப்படின்னு சொல்றீங்களோ, அந்த பாஜக வர்றதுக்கு காரணமே காங்கிரஸ். வெளில தள்ளுங்க முதல்ல. செய்வீங்களா? அப்போ இவங்க சொல்ற காரணம்லாம் சும்மா அது அந்த நேரத்தில் ஒவ்வொன்று பேசுறது, அவ்வளவுதான். இதை போன தடவை வந்து 85% முடிஞ்சிச்சு, 90% முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு முட்டு குத்தாங்க. எந்த இடத்துல இருந்து பேசுறாங்களோ அந்த இடத்துல பர்சன்டேஜ்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி அந்தந்த நேரத்தில் எதையாவது ஒன்று பேச வேண்டியது. அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கேட்டால் அது அப்படி இல்லைங்க, அப்படியா அப்படின்னு வேண்டியது. இதுலேருந்தே தெரியலையா அவங்களுடைய நோக்கமெல்லாம் பதவி, வேற ஒன்றுமே கிடையாது. அந்த பதவி கட்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் சரி பண்ணிப்போம். இன்னைக்கு KN நேரு அவர்களுக்கு எதிரான எஃப்ஐஆருக்கு அவர் என்ன சொல்லிக்கிறார்? அது நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருந்ததென்றால் அப்போ வந்து அதில் அரசியல் நோக்கம் கிடையாது. இவரே என்ன சொன்னார் ஒரு நேர்காணல், அசோகவர்தினி அவர்கள் நினைக்கிறேன், அந்த பேட்டியில் சொல்லும்போது இந்த மாதிரி கரூர் சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை கேட்பது இதெல்லாம் என்னத்துக்கு? எல்லாம் வந்து சிபிஐ என்ன அப்படியே இது வந்து அமைப்பா, நேர்மையான அமைப்பா, அதுவும் வந்து மத்தியில் இருக்கின்ற ஆளுங்கட்சியின் அழுத்தத்துக்கு உட்பட்டது, அதனால இது அரசியல் நோக்கம். உடனே அவங்க கேட்டாங்க, அந்த குடிநீர் தொட்டியில் வேங்கை வயல், ஆமாம், அதுக்கு நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்டீங்களே அப்படின்னே, அது வந்து அதில் அரசியல் நோக்கம் இல்லை. எப்படி நீங்கள் கேட்டால் அரசியல் நோக்கம் இல்லை, அவங்க கேட்டால் அரசியல் நோக்கமா? இவ்வளோ ஏங்க நீங்கள் வந்து பாஜக சரி விடுங்க, பாஜக வந்து வந்ததுக்கு காங்கிரஸ் காரணமாக அதெல்லாம் விட்டுருங்க. இந்த தாவேகா நாதாகா பற்றி இவர் என்ன சொன்னார்? RSS பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள்னு சொன்னார். அவங்களோட போயிட்டு நீங்கள் மந்திரி சபையில் உட்காந்து நிற்கிறீங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? ஒன்று, நான் அன்னைக்கு பேசினது தப்பு, பொய் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை RSSோட தான் எங்களுக்கு கூட்டணின்னு சொல்லிட்டு போயிருங்க. இதை விட ஒரு குழப்பம் எங்கேயாவது வேணுமா உங்களுக்கு? நீங்கள் என்னன்னா காங்கிரஸை பற்றி கேட்டுக்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேத்தி எழுதி மிக்க நன்றி சார். நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.